தாவேகா ஆட்சி அமைச்சு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆளுநர் உரைக்கு பதில் உரையா, நன்றி தெரிவிக்கும் உரையா இன்னைக்கு நடந்துட்டு இருந்த சம்பவத்துல ஏகப்பட்ட கூச்சலும் கும்பலுமா நடந்திருக்கு. அதுல குறிப்பா அதிமுக எம்எல்ஏக்கள் 2500 ரூபாய் கொடுக்குறீங்களேப்பா, அது எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆதவர்ஜனா என்ன பதில் சொல்லியிருக்காரு, அங்க நடந்த சில அபளி துபளியான சில வேலைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 17வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆளுநர் உரையை வாசிச்சிருக்காரு, அதுவும் முழுசா வாசிச்சிருக்காரு. அது மேலான விவாதங்கள் நடக்கிறது எல்லாமே இருக்கட்டும். அதில் லைவ் போடுறாங்கல்ல, டிஎன் அசம்பிளின்னு சொல்லி போட்டு அது ஒரு லைவ் போடுறாங்க. அந்த லைவ் போடுறப்ப என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே வந்து இந்த டைட்டில் போடுவாங்கல்ல, விவாதத்துக்கு விவாதம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்பா கொஞ்சமாச்சும் இந்த கவனமா செயல்படணும் அப்படின்னு இருக்கா? தமிழ் மீது நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்முறைகளும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு இடத்துலையும் தமிழை அவமானப்படுத்துறது தான் தாவேகாவுடைய முதற்கட்ட வேலையா இருக்கு. எந்த இடத்துலயாச்சு தமிழுக்கு பெருமை சேர்த்த மாதிரி ஒரே ஒரு செயல் ஆட்சி அமைச்சு 1 மாதம் ஆகுதுல்ல, ஒரு செயல் அப்படி நீங்க செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம அதை ஒரு பக்கம் தனியாகவே பார்ப்போம். இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய இந்த ஆளுநர் உரை கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் நம்ம வருவோம். அந்த விவாதத்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அதிமுக சார்ந்தவங்க இந்த 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்லப்பா, அதை எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவாக்கில் வச்சுருக்காங்க. இப்போ பேச்சுவாக்கில் அதை வச்சதும் ஆதவர்ஜனா அவர்கள் உடனே எழுந்திருச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கூட்டத்தொடர் போயிட்டு இருக்கு, அதை பற்றி பேசுவீங்களா, அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இப்போ ஆளுநர் உரை அதுக்கு மீதான விவாதம், அதுக்கு நன்றி கூட்டத்தொடர், அதை தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி மட்டும் போங்க, அதை தாண்டி நீங்கள் வேறு எதுக்கும் போகாதீங்க. அதை தாண்டி போனீங்கன்னா எங்களுக்கு எப்படி பதில் தெரியும் அப்படின்றது அவருடைய மைண்ட் வாய்ஸ். அந்த மைண்ட் வாய்ஸை வெளியே சொல்ல முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்பா இந்த விவாதத்துக்கு மட்டும் வருவோமே, அது எப்படி விட்டு நீங்கள் தள்ளி போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை தாண்டி போயிட்டீங்க, நீங்கள் 2500 ரூபாலாம் கேட்குறீங்களே, இது நியாயமா? அதுக்கு தானே வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தோம். அந்த வெள்ளை அறிக்கையில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் என்ன சொன்னார்? எப்பா இவங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க, அதுவும் 13 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. 10 லட்சம் தானே இருந்துச்சு, இங்கேருந்து 13 லட்சம் வந்துச்சு. இப்படியான கேள்விகள் வர்றதுக்கு முன்னாடியே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சு இந்த தாய்மாமன் சீர் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எல்ஏ பல்லவியே வந்து கூடவே குழந்தைய வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மீறி நாங்கள் தாண்டி வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் நாங்கள் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். என்னால் இப்போ கொடுக்க முடியாது, ஒரு 6-7 மாதம் டைம் கொடுங்க, இல்லை ஒரு 5-6 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நாங்கள் முன்னாடியே இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி திடீர்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்குங்க அப்படின்ற அந்த மைண்டு வாய்ஸோட ஆதவர்ஜனா இப்போ ஆளுநருக்கு நன்றி கூறத்தில் மட்டுமே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வரலாற்றிலே நடக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் முழு உரையும் படித்தது. அதை யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. எப்போ முழு உரையும் படிச்சிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த RN ரவி அவர்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கார். அவர் வருவார், எழுதி கொடுத்தது இங்கே ஒன்றா இருக்கும், சமூக நீதி, அப்புறம் இந்த திராவிட மாடல் அப்படின்னு ஏதாச்சும் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவார் நம்ம RN ரவி அவர்கள். அதை ஸ்கிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூக நீதினு இருந்துச்சுன்னா சமூகத்தை விட்டுருவார், நீதி மட்டும் படிப்பார். நீதி இவங்க ஏற்றுப்பாங்க, சமூக நீதி ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த பராசக்தி படத்துலையும் தீ பரவட்டும்னா இவங்களுக்கு கோவம் வரும், சமூக நீதி பரவட்டும் நீதி பரவட்டும்னா ஏற்றுப்பாங்க. அதான் நீதி தான், சமூக நீதி மட்டும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க நீதி எல்லாமே என்னென்னா, நீதிமன்றத்தில் நம்ம அதுவும் இந்த குறிப்பாக திருப்பரங்குன்ற வழக்கில் கொடுத்தாரு இல்லையா நீதிபதி, அந்த மாதிரியான நீதினா ஏற்றுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ, அதுக்கான நீதி என்ன தேவையோ அந்த நீதி சமூக நீதியாக இருக்கணும். இந்தியாவுக்கே சமூக நீதி தேவை, ஒட்டுமொத்த உலகத்துக்கே சமூக நீதி தேவை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அவங்க வரவே மாட்டாங்க. அதை மீறியும் இன்னைக்கு அர்லேக்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்தது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆதவர்ஜனாக்கு என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் பாட்டுன்னு ஏதாச்சும் கேட்டு விட்டுறீங்க, இதுக்கு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாரு, அவர் அமைதியாக தான் இருக்காரு. ஆதவர்ஜனா மட்டும்தான் இதுக்கு முன்னாடியே ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போன அசம்பிளியில் வந்து நம்பிக்கை தீர்மானம் மற்றவங்க பேசும்போது நம்ம அமைதியாக இருந்து கேட்குறோம், அப்படி அமைதியாக இருந்தெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம கேட்கணும் அப்படின்னு நான் எந்திரிச்சேன்.
எந்திரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தான் அப்படி கை காட்டி உட்காருப்பா, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் வந்து உட்காந்துட்டேன். இல்லன்னா அந்த இடத்துலயே நாங்க எதிர்த்து பேசியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதாவது தாலி கட்டுற வரைக்கும் சும்மா இருப்பாய்ங்க. இந்த பிஸ்தான்னு ஒரு படம் இருக்கும். கார்த்தி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தாலி கட்டுற வரைக்கும் ஆள சாந்தியா இருப்பாப்படி. அவரெல்லாம் வந்து ஏன் என்னை வேலைய விட்டு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அவங்க மாமனார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப கேட்கும்போது கூட அவரு அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. நீ நல்லவன் அவள்தான்னு சொல்லிட்டு அவர் வச்சுப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் அந்த தாலி கட்டுனதுக்கு அப்புறம், மாம்சு" அப்படின்னு எகிறி வருவாரு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப தாவேக்கா அரசு மாறி இருக்கு. ஏன்னா தாலி கட்டுற வரைக்கும் அவங்க அமைதியா இருந்தாங்க. அந்த மாரி தான் போன அசெம்பிளில அவங்க அமைதியாவே இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும்போது அமைதியாவே இருந்தாங்க. அந்த அமைதியா இருந்ததுக்கு அப்புறம் துள்ளுவோமே அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஏகப்பட்ட துள்ளல்கள் உள்ளுக்குள்ள நடந்தது எல்லாமே பயங்கரமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லைவையே கட் பண்ணி விட்டுட்டாய்ங்க. வழக்கமா லைவ் போணும், போய்க்கிட்டே இருக்கும். எதிர்க்கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுற வரைக்கும் இருக்கும். எதிர்க்கட்சிகள் பேசுறத கூட கட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படியான ஒரு நடைமுறையில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்கு, இவங்க பேசுறதும் இல்ல, அவங்க பேசுறதும் இல்ல. லைவ் போயிட்டே இருக்கும். நான் நல்லா ஏதோ ஏதோ சுவாரஸ்யமா மாறுது அப்படின்னு பார்த்தா லைவ் கட் பண்ணிடுறாங்க. வெளியே வந்து இவங்க எல்லாரும் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு வெளியே தெரிய வந்திருக்கு. ஆக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தையும் வெளியே வர விட மாட்றாங்க. சரி வெளியே வர விட மாட்றாங்களே, அதுக்கு என்ன பண்றாங்க, லைவ் கட் பண்ண உடனே ஒரு ஸ்க்ரீன் ஒண்ணு வரும். ஆளுநர் உரை மீதான விவாதம். தமிழுக்கு இவங்க எந்த அளவுக்கு முன்னுரிமை குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில தமிழே மொத்தம் ஏஐ மிஸ்டேக். இட்ஸ் நாட் எ ஹியூமன் மிஸ்டேக். ஹியூமன் மிஸ்டேக்கா? இது ஹியூமன் மிஸ்டேக் இல்லடா, ஒட்டுமொத்தமா மிஸ்டேக்கு அப்படின்ற மாரி தான் ஒட்டுமொத்த மக்களும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் பேப்பர் அண்ணன் மரிய வில்சன் அவர் என்ன பண்ணாரு, நிதி பற்றாக்குறை இல்ல, நீதி பற்றாக்குறை. உங்க ஆட்சியில அது ரொம்ப இருக்குதுப்பா அப்படின்னு பல பேரும் மீம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது என்னதான் நடந்தாலும் அதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நேத்து என்ன நடந்துச்சு, இப்படி இந்த 2 நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, தேசிய கீதம் இல்லாம தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுது. பரவாயில்லையே, தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னுரிமை குடுத்துட்டாங்களே, சொன்னத செஞ்சுட்டாங்களே அப்படின்னா, முடிச்சுட்டு அடுத்தே தேசிய கீதம் பாடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து தொடக்கத்துல முடியும்போது தேசிய கீதம். உங்க தேசப்பற்று எடுத்துன்னு வந்து எங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, தேசப்பற்று இருக்கு. முடியும்போது கடைசி நம்பிக்கையா நாங்க இருப்போம் அப்படின்ற மாரி அவங்க வச்சிருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து, அதுக்கு அடுத்து தேசிய கீதம், திரும்பவும் 2வது முறை திரும்பவும் போயிட்டு தேசிய கீதம். இந்த வழிமுறையில இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழை எங்கெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை எங்கெல்லாம் ஏமாத்த முடியுமோ அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர நிதி கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த 2500 குறித்தான கூடி சீக்கிரமான ஒரு தகவல் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் வருமா? ஆஹா போச்சு, 2500 வரப்போகுது. என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க நீங்க, எது ஸ்டாலின் வந்தால் 2000 கிடைச்சிருக்கும், எங்களுக்கு 1000 கூட மிச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. அது எல்லாத்தையும் மாற்றி விட்றோம் பாருங்க, 2500 கூடிய விரைவில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2500 கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்துவாங்கல்ல, அது நடத்துகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. மக்கள் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம ஸ்டாலின் அவர்களே வர வச்சிருக்கலாம் போல, இவர் வந்தா ஏதாச்சும் பண்ணுவாருன்னு நம்பி ஓட்டு போட்டோம், ஆனா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்கள் பேசுறது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.